மற்றும் என்றும் என்றும் மாறாத தெய்வத்தை நோக்கி காலை ஜெபம். இருளிலும் வெறுமையிலும் இருந்து உலகங்களை உண்டாக்கினவரே, எங்களை உம் சாயலில் படைத்தவரே, உம்மை துதிக்கிறோம். இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கின்றவரே, உம்மை துதிக்கிறோம். காணாதவைகளை காண்கிறவைகள் போல அழைக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவரே, எங்களை உம் வல்லமையால் நிரப்புகிறவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். எல்லாவற்றையும் நிலைநிற்க செய்பவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். என்றென்றும் உயிரோடு இருக்கின்றவரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். சிலுவை நாயகரே, கல்வாரி நாயகரே, சிலுவை சுமக்க அழைத்தவரே, எங்கள் வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு செலவுகளையும் சுமக்க பலன் தந்தவரே, உம்மை போற்றுகின்றோம். சிலுவையை எனக்காக சுமந்தவரே, முள்முடி சூட்டப்பட்டவரே, கைகளிலும் கால்களிலும் ஆணிகளால் கடாவப்பட்டவரே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உமது கல்வாரி அன்பு பார்வை அனைவரையும் உம்பால் ஈர்க்கிறது. அவரது அருள் பொங்கி பொங்கி நம் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு அன்று லேவியர்களையும் வரி தண்டுபவர்களை அழைத்தது போல இன்றும் நம்மையும் ஆட்கொண்டு இழுக்கிறது என்பதை நமக்கு விளக்கி நம்மையும் அழைக்கின்றது. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே மனமாற அழைக்க வந்தேன் என்கிறார் இறைமகன் இயேசு. உமது வார்த்தைகள் எங்கள் வாழ்விலும் ஒளியேற்ற வேண்டி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமது உண்மைக்கேற்ப நான் நடக்குமாறு உமது வழியை எனக்கு கற்பியும். எங்களையும் வழிநடத்தி அருளும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் தேவைகள் ஒவ்வொன்றையும் கண்ணோக்கி பாரும். எங்கள் வேண்டுதல்களுக்கு செவி கொடும். உம் உதவியை நாடும் எங்கள் குரலை கேட்டருளும். எங்கள் குடும்பங்களில் இருக்கும் தேவையான வேலை வாய்ப்பினையும் திருமண வரங்களையும் குழந்தை வரத்தையும் நோயிலிருந்து விடுதலையும் போதை பழக்கங்களிலிருந்து விடுதலையும் தந்து நாங்களும் உமது நண்பர்களாகி உமக்குகந்த பிள்ளைகளாகி பிறரையும் உமது நண்பர்கள் ஆக்கிட வேண்டிய உமது அருளை பொழிந்தருளும். எனக்கு செவி கொடுங்கள். என் வழிகளை பின்பற்றுகிறவர் நற்பேறு பெற்றோர். நீதிமொழிகள் 8:32 படி ஆண்டவர் இயேசுவின் வழிகளை பின்பற்றி நற்பேறு பெற்றவர்களாக வாழ வேண்டி தாழ்த்தி தந்து ஜெபிக்கிறோம் நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.